பிணியாளர்களை தொட்டு குணப்படுத்திய கரங்கள் துவண்டு கிடக்கின்றன. மயில் கணக்காக நடந்து சென்று நற்செய்தி அறிவித்த அவரது மலர் பாதங்கள் முடங்கி கிடக்கின்றன. அன்னை மரியா இந்த நிலையை கண்டு வீடா துயரில் துடிக்கின்றார், கதறுகின்றார், உமருகின்றார், அழுது புலம்புகின்றார். அன்னை மரியா பேசுகின்றார். என் அன்பு மகளே, மகளே, என் உள்ளமே வெடித்து போவது போல் இருக்கின்றது. உலகின் உயிரான என் அன்பு மகனின் உயிரற்ற திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு இப்பொழுது என் மடியில் சாய்ந்து கிடக்கின்றது. நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். என் மகன் உயிரற்ற நிலையில் என் மடியில் சாய்ந்து கிடப்பதை கண்டு கடலில் இட்ட புழுவாக துடித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அருக்குரல் உனக்கு கேட்கிறதா? என் அன்பு மகனின் கைகளில் கோர ஆணைகள் முத்தமிட்டதால் உண்டான ஆழமான காயம், கால்களில் இருந்த காயம் என்னை துன்ப கடலில் ஆழ்த்துகின்றது. உன் இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற சிமியோனின் வார்த்தை என்னில் மெய்யாகிவிட்டது. இந்த நிலை இந்த உலகில் யாருக்குமே நேரிடக்கூடாது. எந்த ஒரு தாயும் தன் குழந்தையை தன் மடியில் வைத்து தாலாட்டலை விரும்புவார். ஆனால் என்னை பார், இதோ உயிரற்ற எனது மகனின் உடலை என் மடியில் கிடத்தி தாலாட்டு பரிதாப நிலையில் இருக்கின்றேன். நான் என் செல்ல மகனை நீ நடமடைய வேண்டும் என்று உனக்காக தியாகம் செய்தேன். நீயும் தியாகம் செய்கின்றவளாக மாறு. மனித மனதினை காயப்படுத்துவதை நிறுத்து. பொறுப்பில்லாமல் வாழும் வாழ்வை நிறுத்திவிட்டு பொறுப்புணர்வுடன் வாழ முயற்சியிடு. ஜெபம். அன்னையின் மடியை அரியணையாக்கி அவர் வடித்த கண்ணீரால் மனிதரின் பாவத்தை கழுவிய இயேசுவே, பெண் இனத்தையும் அன்னையரையும் இழிவுபடுத்துகின்ற கொடிய செயல்களில் இருந்து நான் விலகி வாழ வரவருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. ஆமென்.